சினிமா ஆர்வத்தை ராஜமோகன்கிட்ட தூண்டியது எது? ஐ திங்க் 80ஸ்ல தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துட்டு இருந்தது. படிக்கும்போது நைட்டில் இந்த எல்ஆர் நாராயணன் பாரதி ராஜாவின் வண்ண ஓவியம் ஒரு கிராமத்தின் கதைன்னு சொல்லி அந்த சவுண்ட் வரும்போது அந்த டைமில் என்ன டக் 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 டக்னு ஒரு சவுண்ட் வருது. பருவமே என்ன பாட்டே இல்லையே, டக் 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 வந்துச்சு. ஸோ அந்த டிரான்சிஸ்டர் ரேடியோ கேட்டுட்டு இது என்ன பாட்டு, அந்த பருவமே பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் போய் பேசுவாங்க, ஒரு அது கேட்டியா அந்த பாட்டு, அந்த பாட்டு போய் பார்க்கணும், அந்த படம் பார்க்கணும்னு சொல்லி ஐ ரிமெம்பர் பீங் கிரேசி அபவுட் சீயிங் சாங்ஸ் அண்ட் சீயிங் தட் சினிமா. பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரா சாரோட படங்கள் தான் எனக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது. அந்த நேரத்தில் தூர்தர்ஷனில் தே யூஸ் டு ஹேவ் தீஸ் ஆர்ட் சினிமா வைப்பாங்க. நிஷாந்த், அங்கூர் எல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு ரியலிஸ்டிக் சினிமா இருக்கா. தென் பூமிகா பார்க்குறது தியேட்டரில். ஸோ தியேட்டரில் அந்த பேரலல் சினிமா மூமெண்ட் ஹிந்தியில் போயின்னு இருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு மறுமலர்ச்சி. இது ரெண்டும் தான் எனக்கு ஆக்சுவலி இப்படி ஒரு மேட்டர் இருக்குது. அண்ட் தென் என்னோட அம்மா பாடகி. அவங்க தனியாக சில ரெக்கார்டிங் போகும்போது வர முடியுமா, யாராவது வந்துடுவாங்களான்னு சொல்லி அங்கே அந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது அவங்க பாட்டுக்கு ரொம்ப டைம் எடுப்பாங்க. அப்படியே சுற்றி ஏவிஎம் ஆர்ஆரில் ரெக்கார்டிங் இருக்கும்போது ஷூட்டிங் ஃப்ளோர்லாம் போய் பார்க்குறது. இது ரெண்டும் சேர்ந்து